ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு ஹேர் ஸ்டைலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ லெவலில் வந்து நம்ம செட் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஒரு சினி ஆக்டர்ஸை பார்த்தாலும் சரி, இல்லை ஒரு மாடலர்ஸை பார்த்தாலும் சரி, அவங்களோட ஹேர் ஸ்டைல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லுக்கே வந்து பார்த்தா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாமே. பட் நம்ம என்ன நினைப்போம்னா, அவங்க வந்து அப்படி அவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரியான ஹேர் ஸ்டைல் இருக்குது அப்படின்னு நினைப்போம். பட் ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வந்து என்னென்னா, இப்போது ப்ராடக்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வந்து அந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து யாருக்குமே இருக்காது. நமக்குள்ளே இருக்கிற ஒரு பயம் என்னென்னா, ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணுறதுனால என்னடா ஆகும்னா, அதனால் வந்து ஹேர் ஃபால் ஆகுமோ இல்லை பேலன்ஸ் வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து நமக்குள்ளே எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். பட் அந்த ஒரு பயத்தை போக்க தான் நான் இப்போ இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து நான் யோசிச்சு பார்ப்பேன், நமக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து சினி ஃபீல்ட்லையோ இல்லை மாடலிங்லையோ இருக்கும்போது வேறு ஆப்ஷனே கிடையாது. அவங்க வந்து அதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியே ஆகணும். அப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் விட்டாங்கன்னா அவங்க லுக்கும் வந்து அட்ராக்டிவாக இருக்காது. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து அந்த ஃபீல்டில் வந்து ரொம்ப நாள் வந்து ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியும். நம்மளுக்கு அப்படி இல்லை, ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாதனால நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகும், இல்லை வந்து ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிடும், பேலன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணாது. இதுதான் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ். நீங்கள் வந்து ஒரு ப்ரோ லுக்கில் வந்து ஹேரை வந்து செட் பண்ணணும்னா உங்களால் வந்து வேக்ஸு, ஸ்ப்ரே, ஒரு சீரம் இதெல்லாம் வந்து ப்ராடக்ட் அப்ளை பண்ணாமல் உங்களால் வந்து அந்த மாதிரியான ஒரு லுக்கை வந்து கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ணவே முடியாது. நான் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, உர்பன் கப்ரோலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீஸ்டைலபிள் க்ளே வேக்ஸ், இந்த வேக்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் ஃபஸ்ட்டெல்லாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கெமிக்கல் வந்து கெமிக்கல் ரொம்ப லெஸ்ஸான ஹேர் வேக்ஸ் தான் இது. பட் நீங்கள் ஹேர் வேக்ஸ் சூஸ் பண்ணும்போது ரொம்ப வந்து லோவாக இருக்கிற ஹேர் வேக்ஸ் வந்து சூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு பட்ஜெட் இருக்கிற மாதிரி ஒரு 300-350 நல்ல ஒரு ரேஞ்சில் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேராக தான் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு அக்கேஷனல் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஃபங்க்ஷன் போகிறதா இருந்தாலும், ஒரு பர்த்டே பார்ட்டிஸ் இந்த மாதிரி டைமில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க. டெய்லி வந்து ரெகுலராக வந்து இது யூஸ் பண்ணவே கூடாது. ரெகுலராக அப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா ஹேர் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும். ஸோ அது வந்து ரொம்பவே ஹேரை வந்து பாதிக்கும். வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஹேர் வேக்ஸோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். ஹேர் ஸ்ப்ரே வந்து பார்த்தீங்கன்னா சேம் உர்பன் கப்ரோ அவங்களோட பிராண்ட்லேருந்து தான் ஒரு ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து கெமிக்கல் லெஸ் தான் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. வெறும் ஹேர் வேக்ஸை மட்டும் அப்ளை பண்ணினா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஹோல்டு இருக்காது. ஸோ ஹேர் ஸ்ப்ரேவும் ஹேர் வேக்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணிட்டு போனீங்கன்னா ஹோல்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் ஒன் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலராக அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அதே ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 6 to 8 hours கிட்ட வந்து அது வந்து ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த ஹேர் வேக்ஸோட என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ரீஸ்டைலபிள் க்ளே ஹேர் வேக்ஸ். ஸோ நீங்கள் வந்து இப்போது ஹேர் வேக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ பைக்கில் போகிறீங்க, ஒரு இடத்துக்கு ஏதாவது போனீங்கன்னா ஹேர் வந்து கலைஞ்சிட்டு இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஹேர் வேக்ஸ் அப்ளை பண்ணி அப்படியே கையிலே வந்து நீங்கள் ஜஸ்ட்டு காம் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அதே ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தா ரீஸ்டைல் வந்து இது செட் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேரை வந்து நான் அந்த வேக்ஸ் அப்ளை பண்ணி எப்படி பிஃபோர் ஆஃப்டர் எப்படி இருக்குன்றதை நீங்களே என்னோட ஹேரை வந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பார்த்தா நார்மலாக காம் பண்ணுறேன். இப்போ நான் அந்த ஹேர் வேக்ஸும் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ இப்போ வந்து என்னோட ஹேர் வந்து எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. டிஃப்ரென்ஸ் என்னன்றதை நீங்களே பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு வந்து ஹேர் கட் பண்ணதால் ஓரளவுக்கு ஹோல்டு இருக்குது எனக்கு, வேக்ஸ் எதுவுமே அப்ளை பண்ணாமலே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ நான் வந்து காம் பண்ணியிருக்கேன், எதுவும் வேக்ஸ் எதுவும் அப்ளை பண்ணல. ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணும்போது ரொம்ப பயந்து தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு எதிரி என்னை பற்றி என்னென்னா, நான் வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பண்ணிப்பேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஹேர் டேமேஜ் இல்லை ஹேர் ஃபால் எந்த பிரச்சனையும் நான் வந்து ஃபேஸ் பண்ணல. உங்களால் ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ண முடியும்னா மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதனால் அந்த மாதிரி லுக்லாம் வந்து வேணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் லுக் ஆகட்டும் எதுவாகட்டும் ஸோ எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து வராது. இப்படி ஹேர் வேக்ஸ் அப்ளை பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஜஸ்ட்டு கொஞ்சமாக அப்படியே கையில் எடுத்துகிட்டு வச்சு நல்லா ரப் பண்ணிக்கோங்க. வேக்ஸ் வந்து உங்கள் கையில் இருக்கிறதே தெரியக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு நல்லா ரப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என் கையில் வேக்ஸ் இருக்கிறதே தெரியும். இப்போ வந்து ஜஸ்ட்டு அப்படி அப்ளை பண்ணுங்கள். நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் வேக்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைலை வந்து செட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ செட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா போதும். அது அப்படியே வந்து பார்த்தா அந்த ஹோல்டு வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். ஸோ ஓகே, நான் வந்து இப்போ என்னோடய ஹேரை வந்து செட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் அப்படியே காம்பு எடுத்து அப்படியே ஒரு உங்களுக்கு எந்த மாதிரியான ஹேர் ஸ்டைல் செட் பண்ணணுமோ அந்த மாதிரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட ஹேர் ஸ்டைலை வந்து பார்த்தீங்கன்னா வேக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா டிஃப்ரென்ஸ் பார்த்தா கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஹேர் வேக்ஸ் அப்ளை பண்ணுறது முன்னாடி என்னோட ஹேர் ஸ்டைல் வந்து எப்படி இருந்தது, இப்போ நான் ஹேர் வேக்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்னோட ஹேர் ஸ்டைல் வந்து எந்த மாதிரியான ஒரு லுக்கில் இருக்குன்றது. ஸோ ஒரு மாதிரி ஒரு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுது, ஒரு பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் சரி, இப்போ சப்போஸ் நான் ஹெல்மெட் வேர் பண்ணிவிட்டு வெளில போனாலும் சரி, அது வந்து ஹேர் ஸ்டைல் வந்து கலைஞ்சாலுமே இது வந்து ரீஸ்டைலபிள் க்ளேன்றதுனால இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன்ட்டு. இப்போ ஜஸ்ட் ஹேர் வந்து கலைஞ்சிருச்சு. ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, திருப்பி வந்து பார்த்தா அப்படியே ஹேரை கையை வந்து அப்படி யூஸ் பண்ணி ஜஸ்ட் அப்படியே திருப்பி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதே ஹேரை நீங்கள் எந்த ஹேரில் வெட்டிங்களோ. ஸோ இதுதான் வந்து
இந்த வேக்ஸோட வந்து ஒரு ரீஸ்டைலபிள் வேக்ஸ் சூப்பராக இருக்கும். உண்மையாகவே கெமிக்கலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் உர்பன் கப்ரூல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வேக்ஸ் வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணணும். ஸோ ஹேர் ஸ்ப்ரே எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹோல்டு இருக்கும். ஹோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து சுத்தமாக கலையாது. ஃபேஸில் கவர் பண்ணுற மாதிரி கவர் பண்ணிவிட்டு அங்கேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ ஃபேஸ் கவர் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு பேப்பரோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஷீட்டை வச்சுட்டு நீங்கள் அதுக்கு மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்ப்ரேவும் இது பண்ணிவிட்டேன், என்னோடய ஹேரும் வந்து செட் பண்ணிவிட்டேன். ஸோ ஜஸ்ட் அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் இது வந்தால் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா நான் ஹேர் வேக்ஸ் அப்ளை பண்ணி இந்த ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருந்தது, இப்போ நான் வந்து வேக்ஸ் அப்ளை பண்ணி ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் என்னோட ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்குன்றது உங்களுக்கே பார்த்தா டிஃப்ரென்ஸ் தெரியும் என்னன்ட்டு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம வேக்ஸ் அப்ளை பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் அது எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து காலையில் வேக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு எங்கேயாச்சும் வெளில போகிறீங்க வரீங்கன்னா அன்றைக்கி டேவோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹேரை வந்து ஜஸ்ட் நார்மல் வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிடுங்க. ஷாம்பு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. நார்மல் வாட்டரை வந்து நைட் வந்து வாஷ் பண்ணிட்டு தான் போயிட்டு நீங்கள் பெட் பண்ணணும். ஏன்னா அதுக்கு அப்படியே போய் நீங்கள் விட்டு தூங்குனீங்கன்னா ஹேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதனால் இந்த மாதிரி டேமேஜஸ் வந்து கிரியேட் ஆகுறது. நீங்கள் வந்து இதுதான் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்ல வருது. வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து ஹேர் வேக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு போகிற விஷயம். டூ வாட்ச் இட் அண்ட் ஃபாலோ மீ ஆன் வரல. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கான் தட்டி விட்டுப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச்.